தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. RTE எனப்படும் கட்டாய கல்வி உரிமை சட்டமானது சென்ற 2009ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. இந்திய அரசமைப்பின் 21A பிரிவின் கீழ் 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் அடிப்படை கல்வியை அந்த சட்டம் உறுதி செய்கிறது. சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டை வழங்கி அடிப்படை கல்வியை வழங்க வேண்டும் என்பதே இந்த சட்டத்தின் நோக்கமாகும். RTE சட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசு 60% நிதியையும் மாநில அரசு 40% நிதியையும் ஒதுக்குகின்றன. இந்த ஆண்டுக்கான RTE நிதியை தமிழக அரசும் மத்திய அரசும் ஒதுக்கவில்லை என்று உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. இந்நிலையில் RTE சட்டத்தின் கீழ் மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதில் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை தொடர்ந்து மத்திய அரசு நிதியை விடுவித்தால் RTE மாணவர் சேர்க்கை தொடங்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதிகாரப்பூர்வ இணையதளம் வழியாக ஆன்லைன் வழியாக சேர்க்கை நடைபெறும். குழந்தைகள் படிக்கும் அதே பள்ளியில் இந்த கல்வியாண்டுக்கான சேர்க்கை மேற்கொள்ளப்படும் என்று தமிழக அரசு கூறியுள்ளது. ஏற்கனவே சேர்க்கப்பட்ட தகுதியான மாணவர்களை RTE ஒதுக்கீட்டின் கீழ் பதிவு செய்ய 10 நாட்கள் கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அக்டோபர் 6ஆம் தேதி மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியிடப்படும். தகுதி பெற்ற மாணவர்களின் இறுதி பட்டியலானது அக்டோபர் 14ஆம் தேதி வெளியிடப்படும். RTE விண்ணப்பங்கள் 25% மீறினால் சிறப்பு முன்னுரிமை பிரிவுகளுக்கு பின் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் பெயரானது அக்டோபர் 16ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதரவற்றோர், தூய்மை பணியாளர்களின் குழந்தைகள், மாற்று பாலினத்தவர், HIV பாதிக்கப்பட்டோர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் சிறப்பு முன்னுரிமை பிரிவினராக அறிவிக்கப்பட்டுள்ளனர். RTE சட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற மாணவர்களிடம் தனியார் பள்ளிகள் ஏதேனும் கட்டணம் வசூலித்து இருந்தால் அவற்றை 7 நாட்களுக்குள் திருப்பி செலுத்த வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் RTE சட்டத்தின் கீழ் இனி புதிய மாணவர் சேர்க்கை கிடையாது என்றும் ஏற்கனவே தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்ட குழந்தைகளில் தகுதியானவர்கள் அந்தந்த பள்ளிகள் மூலமாக விண்ணப்பிக்க முடியும் எனவும் தமிழக அரசு விளக்கியுள்ளது.